என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி, இந்த 8வது மாதத்தில் எனக்கு ஒரு கிருபை பெருகட்டும். எல்லா ஆண்டவர் சமூகத்தில் கிருபை பெருகட்டும் அப்பா, கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்காக நான் காத்திருக்கிறேன். உமது பிரமாணங்களை நான் மறவே. உடைய வார்த்தைகள் தான் எனக்கு வேண்டும் அப்பா. உடைய வசனம் தான் எனக்கான ஒரு ஆறுதல் ஆண்டவரே. உடைய வார்த்தை தான் நம்பிக்கை அப்பா. உடைய வார்த்தையில் நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன் சுவாமி. என்னை மட்டும் நடத்தினீரே, நீர் இனியும் நடத்தினீர், வல்லவராய் இருக்கிறீரே. உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரமா. ஓ ரபலதரதரபா, ஊரி மனதலதரபா. ஓ ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தாலும், என் தேவன் எனக்காக நிற்கிறவர், என் தேவன் எனக்காக நிற்கிறவர். கர்த்தர் உனக்காக நிற்கிறவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் உனக்காக இறங்கி வருகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே, உனக்காக யுத்தம் பண்ண என் தேவன் இறங்கி வருகிறாரே. உன் சூழ்நிலை நடுவிலே கர்த்தர் இறங்கி வருகிறார். உன் யுத்தத்தின் நேரத்தில் கர்த்தர் இறங்கி வராரே. உன் போராட்டத்தில் என் தெய்வம் இறங்கி வராரே. கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது, தேவ கரம் இறங்கி வருகிறது. நான் எப்படி வாழ்வேன் என்று சொல்லுகிறேன், அந்த நிலையில தேவ கரம் இறங்கி வருகிறது. இதை எப்படி நான் கடந்து போவேன்? கர்த்தருடைய கரம் மீது இறங்கி வருகிறது. தேவனுடைய கரம் மீது அசைவாடி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கரம் இதை செய்யும். நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. தாவீதை போல நான் புறக்கணிக்கப்பட்டவன் தான், தாவீதை போல உதாசீனப்படுத்தப்பட்டவன் தான், அநேகரால் நான் மறக்கப்பட்டவன் தான். ஆனால் நான் சிறுமையும் எளிமையுமானவன் அப்பா. கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறான்னு சங்கீதக்காரன் சொன்னானே. வனாந்தரத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய கண்கள் அவனை தேடி கண்டுபிடித்தது. நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன், நான் துன்பத்தில் இருக்கிறேன், அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறேன், அவமானத்தில் நடந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, என் நிலைமையை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. எல்லாரும் என்னை அற்பமாய் நினைக்கிறாங்க, எல்லாரும் என்னை காயப்படுத்துறாங்க. ஆனா கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் நிற்கிறார். அவர் முழங்கி கெர்ச்சிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நிற்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு நாள் பின்வாங்க மாட்டார். ஆண்டவர் பின்னடைவது இல்லை, கர்த்தர் ஜெயத்தை தருகிறவர். ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறப்பா, உம்மை நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, உம்மை நன்றியோடுமை துதிக்கிறப்பா, உம்மை நன்றியோடுமை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே. இந்த முதல் தேதி எனக்கு ஒரு மகிமை நாளாய், ஆசீர்வாதத்தினாலாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்க போகிற முழங்கால நின்று ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அதிலே கடைசி பகுதியை வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்காக அருளி இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம், மைக்கில் வாசிங்க. சேனைகளின் கர்த்தர், ஃபுல்லாவே வாசிங்கம்மா. சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்துல நம்ம கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் என்னன்னா, சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காக அதன் மேட்டுக்காக யுத்தம் பண்ண
இறங்குவார். எல்லாம் கையை உயர்த்துங்க. எனக்கு ஆதரவா, எனக்காக பரிந்து பேசும்படி, என்னை விடுவிக்கும்படி, என்னை ரட்சிக்கும்படி, எனக்காக யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் பரலோகத்தில் இருந்து தூதர்களின் சேனைகளோடு கர்த்தர் இறங்கி வர விசுவாசிக்கிறவங்க, கர்த்தருடைய சேனை இறங்கி வருகிறது. தூதர்கள் கூட்டம் உனக்காக இறங்கி வருகிறது. என் கர்த்தர் உனக்கு ஆதரவாய். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்க. அந்த வசனத்தை கையில வச்சுக்கொண்டு உட்கார பார்க்கலாம். இந்த வசனத்தை தியானிக்கிற போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த வசனம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த 8வது மாதத்துல அதிகாலை வேளை தேவ சமூகத்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக புது முகங்களையும் பார்க்க, ரொம்ப நாளான தேவ பிள்ளைகளையும் பார்க்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமை போதகர் வெளிநாட்டிலே ஸ்வீடன் தேசத்தில் ஊழியத்துக்கு கடந்து போயிருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கும்படியாக, சுகம் தரும்படியாக. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் திரும்பி வருவோம். கர்த்தர் என்னுடனே சொன்னது. அப்போ எவ்வளவு ஒரு அதிகாரம் பாருங்களேன். எவ்வளவு ஒரு உறுதியாய் ஏசாயா தீர்க்கதரிசி நம்புகிறார். அப்போ தேவ வசனம் உங்களுக்கு நேரா வரும்போது நீங்க அதை நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அது யாருக்கு ஆண்டவர் பேசுறாரு? அது உங்களுக்கானது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசுறாரு. கர்த்தர் என்னுடனே சொன்னது. என்ன சொல்றாருன்னா, சிங்கமும் பால சிங்கமும், அதாவது சிங்கமும் இள வயதுள்ள பராக்கிரமமுள்ள சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது, என்னவா, எதை பிடிச்சிருக்குதா? ஆண்டவர் எப்படி எவ்வளவு ஒரு விவரித்து ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்களேன். நம்ம புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு. அந்த நாட்களிலே மெய்ப்பர்கள் வனாந்தரங்களிலே ஆடுகளை மேய்ப்பார்கள். தாவீதின் சொல்றார் இல்லையா, ஒரு விசை சிங்கம் வந்தது, வந்து என்ன பண்ணிச்சு? ஆட்டுக்குட்டிய பிடித்து கொண்டது இல்லையா. அப்ப வனாந்தரங்களிலே சிங்கங்கள் பதிவு இருக்கும். இது போய் அந்த சிங்கம் போய் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்குது அப்படின்னா அது கிட்ட யாருமே போகவே முடியாது. சொல்லுங்க, சிங்கத்துக்கிட்ட யாருன்னா போக முடியும்? சிங்கத்துக்கிட்ட யாருன்னா போக முடியுமா? ஆனா இந்த மெய்ப்பர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, கும்பல் கும்பலா போய் நின்று கத்துவாங்க, கூக்குரல் இடுவாங்க, சத்தங்களை எழுப்புவாங்க. அப்ப அதுதான் சொல்லுது வசனம், சொல்லுது சிங்கமும் பால சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ஜிக்குமா. அல்லேலூயா. அது என்ன செய்யுமா? கெர்ஜிக்கும். அது சொல்லுது இந்த இரை என்னுடையது. சிங்கம் என்ன சொல்லுது? அது பிடித்த இரை இது யாருக்கு சொந்தம்? சொல்லுங்களேன். இது அது பங்கிட்டு கொடுக்குமா? கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன், மீதி கொஞ்சம் எடுத்துக்கன்னு சொல்லுமா? அது கெர்ஜித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மெய்ப்பருடைய சத்தத்துல அது கலங்கவே கலங்காது. ஏன்? அந்த வசனத்து பக்கத்துல ஒரு சிங்கத்தினுடைய காரியம் இருக்குது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் எப்படி இறங்கி வராரா? அந்த வசனம் சொல்லுது, திரளான மெய்ப்பர்கள் சத்தம் கொடுக்கிறாங்க, சத்தமிடுறாங்க. அந்த ஆடை விடுன்னு கத்துறாங்க. ஆனா அந்த சத்தம் எழுப்பினா அது பயப்படும் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சிங்கமோ கெர்ஜித்து கலங்காமல் அவர்களுடைய அமளையின் சத்தத்தினாலே அது பணியாமல். பணிகிறதுன்னா என்ன தெரியுமா? ஓகே, அது பயந்து இந்த இரையை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு ரெண்டாவது ஒரு எண்ணம், செகண்ட் தாட்னு சொல்லுவாங்க தெரியுமா? பிடிச்சிருச்சு, கெர்ஜிக்குது, கிட்ட வர எல்லாரும் பயப்படுறாங்க. நல்லா கவனிங்க, சத்தம் இடுறாங்க, அமளியின் சத்தம் கேக்குது. ஆனா இந்த சிங்கம் என்ன பண்ணாது? சிங்கம் என்ன செய்யாது? அமளிக்கு கலங்காது, சத்தத்துக்கு கலங்காது. அமளிக்கு என்ன பண்ணாதா? பணியாமல் இருக்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி பிடிச்சா பிடிச்சதுதா, அது இறங்கினா இறங்கினதுதா. இது என்னுடைய இறை, இது எனக்கு தான் சொந்தம் என்று சொல்வது போல அந்த வைராக்கியம், அதுதான் ஆண்டவர் இங்க சொல்ல வரா. அந்த ஒரு வைராக்கியம் இருக்கிறதுல, அந்த ஒரு பராக்கிரமம் இருக்கிறதுல, அந்த ஒரு பலம் இருக்கிறது இல்லையா? அதே போல இருக்கிறது போல
சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் யாருக்காக? சீயோன் மலைக்காக. யாருக்காக ஆண்டவர் இறங்குறாரு சொல்லுங்க? எனக்காக. எனக்காக யாவையும் செய்து முடிக்க பயம் ஒன்றும் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடிக்க தகப்பன் இருக்க பயம் ஒன்றும் இல்லை. மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, நான் நம்பும் மனிதர் ஆமென் நோடி இருக்க பயமேன்றும் இல்லை. சொல்லுங்க, என் அலைச்சல்களை அறிந்தவரே என் கண்ணீரையும் என் அலைச்சல்களை என் கண்ணீரையும் காண்பவரே என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே என் கண்ணீரை எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் விவரித்து சொல்லுகிறார். நல்ல வசனத்தை நல்லா கவனிங்க. ஒரு சிங்கத்தினுடைய தைரியம் என்ன தெரியுமா? அது திரும்பி ஓடாது. சிங்கம் என்ன செய்யாது? பிரசங்கி சொல்லுகிறார், ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். வினோதமா அடியெடுத்து வைக்கிற நாளும் உண்டு. அது ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது முன் வச்ச கால அது பின் வைக்கவே வைக்காத. ஆண்டவர் சொல்றார், ஒன்றுக்கும் பின்னடையாத ஒரு சிங்கம். அப்போ இந்த சிங்கத்தினுடைய தைரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, அது திரும்பி ஓடாது. சொல்லுங்க, அது திரும்பி ஓடாது, அது பணிந்து போகாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சுற்றிலும் தேசங்கள் எழும்பி நிற்கிறது. அசீரியன் தேவ பிள்ளைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறான், சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் போய் எகிப்தை கூப்பிடலாமா? எனக்கு ஒரு ஆதரவு வருமா? இந்த அதிகாரம் முழுத்த வாசிச்சா தெரியும். எனக்கு ஒரு ஏதாவது ஒரு நம்பிக்கை உண்டா? ஆண்டவர் சொல்றாரு, நீ யார்கிட்டயும் போய் நிக்காத. கையை உயர்த்துங்களேன், கையை உயர்த்துங்க. நீ எகிப்தை நம்பாத. ஆண்டவர் தான் சொல்றாரு 3ஆம் வசனத்துல, எகிப்தியர் தெய்வம் அல்ல மனுஷன் தானே. 3ஆம் வசனத்துல, எகிப்தியன் தெய்வம் அல்ல மனுஷன் தானே, அவருடைய குதிரைகள் ஆவி அல்ல மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த மாதத்துல 8ஆம் மாதத்துல நீங்க யாரையும் நம்பாதீங்க, கர்த்தரை மட்டும் உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. உனக்கு விரோதமா உங்கள் முழு உறவுகளும் எழுப்பி நிக்கலாம். உனக்கு விரோதமாக நம்பினவர்கள் எழுத்து நிக்கலாம். இவங்கெல்லாம் எனக்கு நிப்பாங்க நினைக்கிற எகிப்தியர்களை நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிங்கமானது எப்படி தைரியம் உள்ளதா இருக்கிறதோ அதே போல கர்த்தர் ஒரு நாளும் ஆண்டவர் பின்வாங்கவே மாட்டார். இன்னைக்கு 3 காரியத்தை சொல்ல போகிறேன். என் கர்த்தர் கலங்கவே மாட்டார். சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் சொல்லுங்க, கலங்க மாட்டார்னா ஆண்டவர் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டார். இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிடவே மாட்டார். அந்த சிங்கம் கலங்காது. அந்த மெய்ப்பருடைய சத்தத்துக்கு எத்தனை சத்துருக்கள் எதிரிட்டு வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்? வசனம் சொல்லுது, அந்த மெய்ப்பருடைய அமளிகள் வருகிறது, மெய்ப்பருடைய சத்தம் வருகிறது. ஆனா கர்த்தர் சீயோனுக்காக இறங்கி வருகிறார். தேவ பிள்ளைகளை விடுவிக்கும்படியா இறங்கி வருகிறார். கர்த்தர் ஒரு நாளும் பணியவே மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? பணியாமலும் இருக்கிறது போல. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னா, ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் அந்த பாட்டு சொல்லுது, என்னை விட்டு கொடுக்காதவர். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? நம்மள
விட்டு கொடுக்கவே அவர் 2 அடி கூட அடிப்பார். இப்போ நீங்க உபாகமத்தை தாண்டி வரீங்க. உபாகமத்தை தாண்டா என்ன புஸ்தகம் வருது? யோசுவா வருது. யோசுவாக்கு அப்புறம் யார் வர்றது? திடீர்னு கேள்வி கேட்குறேன். 5 மணி எழுப்பி கூட்டின்னு வந்து சண்டே கிளாஸ் மாதிரி இருக்குது. நியாயாதிபதி. அப்புறம் யார் வர்றது? அவங்கெல்லாம் வந்து ராஜாக்கள் வராங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா தெரியும். ஆண்டவர் கூட தலைவர்கள் இருக்கும்போது தான் நம்மால் ஒழுங்கா இருப்பாங்க. அப்படி மோசே இப்படி படுத்துட்டாருன்னா உடனே வேற மாதிரி ஆயிடுவாங்க. இப்படி யோசுவா இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடுவாங்க. மோசே யோசுவா காலத்துல இருந்தாங்க. அது பிறகு கர்த்தரை விட்டு விடவே தான் ஆண்டவர் மீதியான் கையில ஒப்பு கொடுப்பாரு, பெலிஸ்திய கையில ஒப்பு கொடுப்பார். இந்த தண்டனை யார் கொடுக்கிறது? கர்த்தர் கொடுப்பார். தப்பு செஞ்சா ஆண்டவர் அடிப்பார். ஆனா அவன் தேவனுடைய திட்டத்தை மீறி அவன் அதிகமாய் தம்முடைய பிள்ளைகளை நெருக்கும் போது கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் விடுவிக்கிறார். ஏன் தெரியுமா? நான் 2 அடி கூட உன்னை அடிச்சிருவேன், ஆனா இன்னொருத்தன் அடிக்க உன்னை விடவே மாட்டேன். இதுதான் தகப்பன். அல்லேலூயா. நான் சொன்ன நீ கேட்டியா? நீ போ, அவங்கிட்ட போய் வேலை செய். மீதியானிய நியாயாதிபதி 6ஆம் அதிகாரத்தில் எல்லாம் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். கிதியோன் வாசிக்கும் போது அவங்க எல்லா விளைச்சல் இருக்கும், சத்துரு வந்து அறுத்துட்டு போயிடுவா. ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். அடி உத வாங்கி, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு மன்னிங்கப்பா, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, தப்பு செஞ்சோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் வசனம் 30 இதே ஏசாயா 31:6 இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகிற இடத்துல நீ திரும்பி வா. ஏன் எருசலேம் சிறைப்பட்டது? ஏன் சீயோன் விழுந்தது? ஏன் உனக்கு சிறையிருப்பு வந்தது? நீ கர்த்தரை விட்டுட்டீனா ஆண்டவர் விட்டுருவார். இந்த அசிரியன் கொடுமைப்படுத்தும் போது என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக இறங்கி வருவேன். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேலே ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அப்ப ஆண்டவருடைய அந்த காரியங்கள் என்ன தெரியுமா? அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த என்ன வேணாலும் செய்வார். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க என்ன வேணாலும் செய்வார். 51 சொல்லுது, ஆபிரகாமை ஆசீர்வதிக்க அவன் ஒருவனாய் இருக்கையிலே ஆண்டவர் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்றார். எல்லாத்தையும் விட்டு வாழ்றார், தனிமையில கொண்டு வரார், பாடுகள் மத்தியில கொண்டு வரார், லோத்து பிரிந்து போகிறார். எல்லா வாழ்க்கையில் நடக்கும், எல்லாம் நடக்கும் வாழ்க்கையில. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறவே மாறாது. உனக்கு விரோதமா 1000 பேர் எழும்பி நிற்கலாம். வேலை செய்யற இடத்துல உனக்கு விரோதமான சதி ஆலோசனைகள் நடக்கலாம். குடும்பத்துல உனக்கு விரோதமான காரியங்கள் இருக்கலாம். வாழ்க்கையில உனக்கு விரோதமான பிரச்சனைகள் 1000 இருக்கலாம். ஒன்னே ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, என்னை சுற்றி எது மாறினாலும் கர்த்தர் ஒருவர் மாறாதவரா இருக்கிறார். கர்த்தர் கலங்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். 2வது, கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். சொல்லுங்க, என்னை விட்டு விலக மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் கையில என்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அவர் அடிப்பார். உங்க பையன் தப்பு பண்றான், உங்க பையன் தப்பு பண்றான், உங்க பிள்ளை ஒரு தப்பு பண்ணிடுச்சு, நீங்க கூப்பிட்டு முதுகுல 4 அடி அடிக்க மாட்டீங்களா? அடிக்கிறீங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உன் பிள்ளை அடிக்க என்ன பண்ண மாட்டீங்க? ஒத்துக்கொள்ளவே என்ன பண்ண மாட்டீங்க? உங்க பிள்ளைய ஒரு வார்த்தை சீன் அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு அப்படியே மனசு தாங்காது. நான் என் பையனை அடிப்பேன், உதைப்பேன், ஆனா இன்னொருத்தர் சொல்ல நான் விடவே மாட்டேன். மனுஷனாகிய நாமே நம்முடைய பிள்ளை மேல இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறேன்னா, சகரியா 1 ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமுக்காக நான் கடும் வைராக்கியத்தோடு இருக்கிறேன். எருசலேம்னா ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்கி நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது படியாமல் இருக்கிறது போல அப்ப ஆண்டவர் ஒரு நாளும் தேவ பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே மாட்டார். அந்த சிங்கம் என்னதை செய்யும்? எல்லா ஜனங்களும் கத்தி ஆர்ப்பரிக்கும் போது அது விட்டுட்டு போயிடாதா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த சிங்கம் ஒரு நாளும் அது பின் வாங்கவே வாங்காது. சொல்லுங்க, கர்த்தர் என்னை விடுவிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் என்னை விடுவிக்க. அதான் 6ஆம் வசனம் சொல்லுது இல்லையா? அந்த 5ஆம் வசனம் சொல்லுது, அவர் கடந்து வந்து அவர் விடுவிக்கிறவர். சொல்லுங்க,
விலகவே மாட்டார். இந்த 8ஆம் மாதத்துல சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? விலக மாட்டார். 2வது, விட்டு கொடுக்கவே மாட்டார். 3வது என்ன பண்ணுவாரு? என்னை ஆண்டவர் விடுவிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய வைராக்கியம் இது செய்யும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சீயோன் என்னுடையது, இந்த சீயோன் என்னுடையது, இதை நான் தப்ப பண்ணுவேன். இது என் கையிலிருந்து யார் என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ளவே முடியாது. இது எனக்கு சொந்தமான பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன் குடும்பத்தில் இந்த மாதம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் உன் வேலை ஸ்தலத்தில் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் திருச்சபையில் இறங்கி வருகிறது. தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். இது வரைக்கும் நடக்காத நன்மைகள், தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கரமானது கொண்டு வர அது நன்மை உள்ளது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காக, தம்முடைய ஆலயத்துக்காக. சீயோன் மலையில் என்ன இருக்குது? சீயோன் மலையில் என்ன இருக்குது? தேவ ஆலயம் இருக்கிறது, தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். அது தாவீதின் நகரம். அப்ப கர்த்தர் இந்த நகரத்துக்கு ஆதரவா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக என் தேவன் முழங்கி கர்ஜித்து அதை தப்ப பண்ண நல்லவராகவே இருக்கிறார். அவர் யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு கூட இருக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சீயோன் மலைக்காகவும் அதனுடைய மலைகள் மேட்டுக்காகவும் ஜனங்களுக்காகவும் கர்த்தர் யுத்தம் பண்ண என்ன பண்றாரா? இறங்கி வரா. அப்ப இந்த மாதத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். ஒரு தனிமையான ஒரு யாக்கோபுக்கு தூதர்கள் இறங்கி வந்தார்கள். ஆமாவா இல்லைங்களா? எதிர்காலம் என்னன்னு தெரியாத ஒரு யாக்கோபு, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல என்று சொல்லுகிற கலங்கி நிற்கிற ஒரு கலக்கத்தோடு இருக்கிற யாக்கோபுக்கு ஒரு பரலோகத்தின் ஏணி இறங்கி வந்தது. அல்லேலூயா. தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறாகவும் இருக்கிறார்கள். அந்த இடத்துல தேவன் தூதர்கள் மூலமாய் கர்த்தர் சந்தித்தார். ஏசா வரப்போகிறான், பட்டயத்தோடு வரா, அவ கத்தியை கொண்டு வரா. என் தகப்பன் எப்ப இறப்பார் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அவனை வெட்டுவேன் என்று சொல்லுகிற ஏசா வருகிறான். உறவு வருகிறது. இந்த யாக்கோபு மிகவும் பயந்து சேனைகளை பிரிக்கிறார், குடும்பத்தை பிரிக்கிறார், குடும்பமா பிரிக்கிறார். ஐயோ, ஏதாவது ஒண்ணு கொன்றா கூட ஏதாவது ஒண்ணு தப்பிக்குமே அப்படின்னு மனுஷிகமா நினைக்கிறார். அப்ப நீங்க அறிக்கை பண்ணணும், நான் மனுஷிகமா யோசிக்க கூடாது. சொல்லுங்க, நம்முடைய மூளை அறிவிலா ஒண்ணுத்துக்கும் சொல்லுங்க, நான் இவ்வளவு பச்சுக்கிறேன் அவ்வளவு பச்சுக்கிறேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. யாக்கோபு நினைக்கிறாரு, ஒரு பகுதி முறியடிக்கப்பட்டாலும் இன்னொரு பகுதி காப்பாற்றப்படுமே, எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாற்றணுமே. யாக்கோபு அக்கறைப்பட்டு தனித்து இருக்கிறார். தேவ தூதர்கள் அவரை சந்திக்கிறார். பயந்த நேரத்துல தேவ சேனை சந்திக்குது. அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறாரு மக்னாயிம். ஒரு தூதன் வந்து ராத்திரி எல்லாம் போராடுறாரு. போராடி மேற்கொள்ளும் போது அந்த இடம் பெனியேலை மாறுகிறது. அப்ப யாக்கோபின் வாழ்க்கையில ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு போராட்டத்தின் ஒரு களம், ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். ஒரு சில சூழ்நிலைகள் நீ சந்திக்கிறாய், அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வரும்போது அது தேவ சமூகமாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தனியா கல்ல வச்சு படுக்கும் போது பெத்தேலை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். பயந்து நிற்கிற நேரத்தில் தூதர்களின் சேனைகள் வருகிறது. மக்னாயிமை கண்டுபிடிக்கிறார். மக்னாயிம் என்று சொல்லுகிறார். தூதனோடு போராடுகிறார். உன் பெயர் என்ன யாக்கோபு? இல்ல இல்ல, உன்னை தேவ பிரபுவாய் தேவ சந்ததியாய் உன்னை நான் மாற்றுகிறேன் என்று இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கும் போது அவர் பெனியேல் என்று பெயர் வைக்கிறார். தேவனுடைய முகம்
அப்போ ஒவ்வொரு சூழலிலும் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தர் இறங்கி வருகிறார். அப்ப இந்த மாதத்துல ஒரு தூதர்கள் சேனை எனக்காக இறங்கி வருது. கர்த்தர் இறங்கி வர்றார்னா அவரோடு ஆயிரம் தூதர்கள் சூழ என் தேவன் ராஜாவாய் இறங்கி வருகிறவர். அவருடைய வைராக்கியம் இதை செய்யும். எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பர்வதத்துக்காக இறங்கி வருவார். கர்த்தர் எருசலேமுக்காக ஆண்டவர் இறங்கி வருகிறார். அவர் வைராக்கியமாய் இறங்கி வர. எப்படி வராரா? வைராக்கியமா. நிறைய வசனங்கள் இருக்கிறது, நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். தேவ பிள்ளைகளை தொட யாருக்கும் கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். யாரும் உன்னை சிறுமைப்படுத்த கர்த்தர் விடவே மாட்டார். யாரும் உன்னை அவமானப்படுத்த, உன்னை கீழே தள்ள கர்த்தர் ஒரு நாளும் விடவே மாட்டார். மனுஷன் நினைச்சா இவன் பல வருடம் அங்கேயே பிடிக்கிட்டா இவன் ஒண்ணு இல்லாம ஆயிருவா. இவன் கிட்ட இருந்து சிலதை பிடிங்கி கொண்டா இவன் ஒண்ணு இல்லாம ஆயிருவான் நினைச்சாங்க. ஆனா மனிதன் கொடுத்தது, மனிதன் பறித்தது ஒரு சாதாரண வஸ்திரம். ஆனா கர்த்தர் கொடுத்தது ராஜ வஸ்திரம். அல்லேலூயா. உன்னை விட்டு நிறைய காரியம் போயிருக்கலாம், உறவுகள் போயிருக்கலாம், பணம் போயிருக்கலாம், ஆஸ்தி போயிருக்கலாம், நம்பின மனிதர்கள் விட்டு போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் தருவதெல்லாம் சிறந்ததை என் வாழ்க்கையில தருகிறவரா இருக்கிறார். என்னை ஆண்டவர் மேன்மை அடைய செய்கிறவர். நடந்ததெல்லாம் நன்மைக்காகவே. சொல்லுங்க, நடந்ததெல்லாம். சொல்லுங்க, நடந்ததெல்லாம். நடந்ததெல்லாம் நன்மைக்காகவே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல. உன்னால நினைத்து பார்க்காத நன்மைகளை கூட, உயரங்களுக்கு கூட கர்த்தர் ஒரு நிமிடத்துல கொண்டு போய் நிறுத்துவா. அல்லேலூயா. கர்த்தரோட வைராக்கியம் அதை செய்யும். கர்த்தர் எத்தனை நல்லவர், கர்த்தர் எத்தனை நல்லவர். நீ ஆண்டவரை நம்பு, கர்த்தர் மீது நம்பிக்கை. அப்ப சத்துரு இப்ப என்ன செய்யறா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த சிங்கம் வைராக்கியமா நிற்கிறது. இவன் அருகில போகவே முடியல. இன்னைக்கு சத்துரு அடங்கி போவான். சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியத்தை அறிக்கை பண்ணுங்க. என் சத்துரு, என் சூழ்நிலை அடங்கி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு அடங்கி போவான். அவன் கிட்ட கூட போக முடியாது, எதிர்த்து நிற்கவே முடியாது. இயேசுவானவர் ராத்திரி பயணம் பண்ணுகிறார். காலையில அந்த கரையில இறங்கினா பிசாசு பிடித்த ஒரு மனிதனுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கணும். அந்த ராத்திரி கடல்ல அலைகள் மோதி படகை நிரப்ப ட்ரை பண்ணுது. அந்த கடல் கொந்தளிக்குது, மூழ்கடிக்க போராடுது. ஒரு மனிதனுக்காக என் ஆண்டவர் கடல் தாண்டி வந்தார். சொல்லுங்க, ஒரே மனுஷனுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? கடல் தாண்டி வராருன்னா என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ண இறங்கி வருகிறார். எல்லாரும் ஓடி போய் எழுப்புறாங்க. ஐயா, நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு அக்கறை இல்லையா, கவலை இல்லையா? நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண. ஆண்டவரே கண் இல்லையா? ஏன் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண மட்டும் கேட்கவே மாட்டீரு? எனக்கு பின்னாடி வந்து விசுவாசில நல்லா இருக்கிற ஆண்டவரே அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான். நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம். இல்ல நம்ம கிட்ட ஒரு 10 காசு இல்லைன்னவனே அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான். அவன் கிட்ட லட்ச லட்சமா இருக்குது, என்கிட்ட இல்ல ஆண்டவரே. ஏதோ ஒரு பிரச்சனை வரட்டுமே, அவன் துன்மார்க்கமா வாழ்றான், அவன் நல்லா இருக்கிறான், எனக்கு ஏன் இந்த வேதனை? நம்ம புலம்புறோம், நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க ஒன்னே புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்னா எல்லாம் ஒருவேளை எதிர்மறையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் நல்லவராய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றும் தீமையையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். நினைச்சாங்க எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டா ஒண்ணு இல்லாம போயிருவான். ஆனா கர்த்தர் உயர்த்தினார். இந்த நாள்ல சத்துரு அடங்கி போவான். அலைகள் அடங்கி போனது ஆண்டவர் எழுதுன்னு சொல்றாரு. இறையாதே, அமைதலாயிரு. இறையாதே, அவ்வளவுதான். ஒரு வார்த்தை தான். எல்லாரும் ஆண்டு பார்க்கறான். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, அடங்கி போகிறது. இன்னைக்கு சத்துரு அடங்கி போவான். சொல்ல விசுவாசமா அறிக்கை பண்ண பார்க்கலாம். சத்துரு அடங்கி போவானாக. உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற அலைகள் அடங்கி போவதாக. உன் வேலை செய்கிற இடத்துல உனக்கு விரோதமா உனக்கு கலங்கம் பண்ணி வேலையை விட்டு நிறுத்தணும், உன்னுடைய உயர்வை தடுக்கணும் சத்துரு போராடுவா. என் கர்த்தர் கரம் நீட்டி சொல்லுவார், நீ அடங்கி போ, இறையாதே, அமைதலா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு அடங்கி போவான். இரண்டாவது, சத்துரு அமைதியாவான்.
இனி அவன் வாயை திறப்பதே இல்லை. அல்லேலூயா. இனி அவன் சத்தமிடுவதில்லை, அவன் காரியம் வாய்ப்பது இல்லை. சொல்லுங்க, அவன் காரியம் வாய்க்காது, அவன் காரியம் வாய்க்காது. ஆண்டவர் சொன்னார், அவன் காரியங்கள் வாய்க்காதபடினாலே மறக்கப்படாத நித்திய லட்சை உனக்கு விரோதமாக எவ்வளவு கிரியைகள் இருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஜெயம் எடுக்க செய்கிறவர். இந்த மாதத்தில் ஒரு உயர்வு, இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க நல்லவராகவே இருக்கிறார். மூன்றாவது, சத்துரு. இப்போ 2 சொன்ன, சத்துரு அடங்கி போறான், சத்துரு அமைதியாகிறான், அவன் காரியம் வாய்க்காதனால. மூணாவது, இந்த சத்துரு உன்னை அடி பண்ணிக்கணும்னு நினைச்சான், ஆனா கர்த்தர் முழங்கி கெர்ஜித்து உனக்காக நிற்கிறபடினாலே அந்த சத்துருவை ஆண்டவர் உன் காலின் கீழாய் ஒப்பு கொடுத்து சத்துருவை அடி பணியும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. சத்துரு தோற்று போவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மொர்தகாய அழிக்கும் நினைக்கிறான், ஆமான் விழுந்து போனான். தாவீதை அழிக்கணும்னு நினைச்சான் அகிதோப்பேல் முறிந்து போனான் இல்லையா? இவர்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சான், தானியேலை கெபியில போன நினைச்சான், அந்த சிறைப்படுத்தினவனே சிறைப்பட்டு போனான். இவனை யோசேப்பை குழியில தள்ள நினைச்சான், ஆனா அவர்கள் எல்லாம் ஓடி வந்து காலில் விழுந்தாங்க. இது விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்பது ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு கிளைமாக்ஸ் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு பாடுகள் தான், இன்னைக்கு தேவைகள் உள்ள வாழ்க்கை தான், இன்னைக்கு பலவீனம் தான், இன்னைக்கு சுகவீனம் தான், இன்னைக்கு கடன் பிரச்சனை தான், வாழவே முடியலதான். ஆனா ஒரு முடிவு உண்டு. என் தேவன் தலையை உயர்த்துவார், என் தேவனை மகிமைப்படுத்துவார். யாராலெல்லாம் உன்னை நிந்தித்தார்களோ, உன்னை தூஷித்தார்களோ, நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசத்தில கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியாக வைப்பார். அதிகாலையில ஒரு மனிதரோடு பேசிக்கொண்டு வருகிறேன். பா, நான் வாழ்ந்த இடத்துல வெட்கப்பட்டு வெளியே வந்தேன், அவமானப்பட்டு வெளியே வந்தேன். கான்வர்சேஷன் நடக்குது ராத்திரி 2-2:30 மணிக்கு. எந்த இடத்துல நான் கண்ணீரை சிந்தி அனாதையா தனிமரமாக வாழ்க்கை இழந்து நின்னோ, அதே இடத்துல என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறதை அநேக ஜனங்கள் கண்டு வெட்கப்படும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தர் செய்வார்ப்பா, கர்த்தர் உனக்காக செய்வார். ஆண்டவர் துன்பத்தின் வழியே நடத்துவார், அழுகையின் பள்ளத்தாக்கு வழி ஆண்டவர் நடத்துவார். ஆனா என்றைக்கு கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் என்னைக்கு கைவிடவே மாட்டார். அவரை காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் சில தோல் மேல பாரத்தை வைப்பார். இதெல்லாம் நீ கடந்து வரணும், சகிக்கணும்னு சொல்லுவார். நீ அதை கடந்து வெளியே வா. கர்த்தர் உன்னை உயர்த்துவதை நீ காண்பாய், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவதை காண்பாய். கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். கர்த்தர் கலங்க மாட்டார் இல்லையா? கர்த்தர் விலக மாட்டார், கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் விடுவிப்பார். இப்ப சத்துருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அசீரியன் அடங்கி போவான், அசீரியன் அமைதியாவான், அசீரியன் அடிபணிந்து தோற்று போவான். என் கர்த்தர் யுத்தத்தில் ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர். அவர் வந்து என்னை விடுவிப்பார், அவர் என்னை தப்ப பண்ணுவார். எனக்கு ஒரு விடுதலை உண்டு. கையை உயர்த்துங்க மகளா. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். அறிக்கை பண்ணுங்க. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். ஓ ரபலரபா, சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்கி வருகிறார். கர்த்தர் உனக்காக இந்த மாதத்தில் இறங்கி வருகிறார். உன் அவமானங்கள் மாறும், வெட்கம் மாறும், துயரங்கள் மாறும். கர்த்தர் நன்மை செய்கிறவர். நன்றி தகப்பனே, நன்றி
ஏசையா நன்றி தகப்பனே நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். சகரியா 1:14 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் நான் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் விலக மாட்டார், கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார், கர்த்தர் உன்னை விடுவிப்பார். சீயோன் என்னுடையது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண இந்த மாதத்துல இறங்கி வருகிறார். இந்த நாளில சத்துரு அவன் அடங்கி போவானாக, சத்துரு இறையாதபடி அமைதி ஆவானாக, சத்துரு விழுந்து அடிபணிந்து போவானாக. கர்த்தர் எனக்கு ஜெயம் தருகிறவர். எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு தேவ சமூகத்தில், ஓ ஆண்டவரே, கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ணும்படியாய் இறங்கி வருவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் முழங்கி கர்ஜித்து எனக்காக நன்மை செய்வாராக. நீ கர்த்தருடைய வைராக்கியம் இறங்கி வருகிறது. உன் குடும்பத்துல, உன் சபையில, உன் ஊழியத்துல, வேலை செய்கிற இடத்துல தேவ வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அது நீட்டப்பட்டிருக்கிறது. சத்துரு விழுந்து போவானாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, புயல்கள் அடங்கி போவதாக, அலைகள் அடங்கி போவதாக. இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன அவருடைய வார்த்தைகளின் வல்லமை இறங்கி வருவதாக. வல்லமை 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 உனக்கு பின்பாக பேசிக் கொண்டிருக்கிற, உனக்கு பின்பாக ஆலோசனை செய்கிற சில ஜனங்கள் விழுந்து போ. சத்துரு செத்து போவார், சத்துரு செத்த முகமாய் திரும்பி போவார். அவனுடைய ஆலோசனைகள் வாய்க்காது, அகிதோப்பேலின் ஆலோசனைகள் வாய்க்காது, அவருடைய ஆலோசனைகள் வாய்க்காது. சத்துரு செய்கிற ராக்காலத்தின் ஆலோசனைகள், ராக்காலத்தில் செய்கிற மந்திர சூனிய கட்டுகள் உன்னை ஒன்றும் தொடாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் உனக்காக இறங்கி வராரு. வறுமை மாறுகிறது, பிள்ளைகள் மேல கரம் இறங்குது, உன் கணவன் மேல கரம் இறங்குது, உன் சூழ்நிலைகள் மீது தேவ கரம் இறங்கி வருகிறது. தடைகள் உடையுது, தடைகள் உடையுது, உன் கர்ப்பம் இறங்கி வருது. ஒரு கர்ப்பத்தின் கனிய தேவன் வாய்க்க பண்ணுவாராக. தடைகள் உடைக்கப்படுது. ஓ ரபா பா 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 ஓ ரபா. தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். இந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரினாலே நிரப்பப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நிரப்புறாரு. தொய்ந்த ஆத்துமாவை ஆண்டவர் நிரப்புறாரு. உடைத்து போயிருக்கிற ஆத்துமாவை கர்த்தர் நிரப்புகிறவர். உன் வாயை விரிவாய் தர ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவர் ஆராதி. அதை நன்மையினாலே ஆண்டவர் நிரப்புகிறார். ஒரு மனதரதரபா, என் ஆண்டவர் எனக்காக இறங்கி வருகிறார். அவர் யுத்தம் பண்ண இறங்கி வருகிறார். அப்பா, நான் காயப்பட்டு இருக்கிறேன், நான் வேதனை சுமந்து கொண்டு இருக்கிறேன். என் தெய்வம் எனக்காக இறங்கி வருகிறார். உன் சூழ்நிலைகள் மாறும், உன் வாழ்க்கை மாறும், உன்னுடைய வேதனைகள் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும், நீ பூத்து காய்த்து பலன் கொடு, வாழ்க்கை மாறிவிடும். சொல்லுங்க. பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும், நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேரு சொல்லு. இன்னைக்கு நீ பூத்து காய்த்து
ஆசீர்வாதமா இருக்க தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. இந்த மாதத்தின் முதல் நாளிலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் இறங்கி வருகிறவர். உனக்காக தேவன் இந்த மாதத்தை யுத்தம் பண்ணி உனக்கு நன்மை, ஆசீர்வாதம், ஜெயத்தை தர நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. கர்த்தர் உங்களை விலகாமல் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தந்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. இந்த முதல் நாள் ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து இந்த 7 மாதங்களாய் தேவன் நடத்தினீர். இந்த 8வது மாதத்தில் உமது கிருபை, உமது கரம், உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிட்டு சுவாமி நம்பி இருக்கிறோம். கர்த்தனில் விலகுவதில்லை, நீ விட்டு கொடுப்பதில்லை, எங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிற. சத்துரு அடங்கி போகட்டும், சத்துரு அமைதியாகட்டும், சத்துரு அடிபணியட்டும் ஆண்டவர், தோற்று போகட்டும் ஆண்டவர். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதை சத்துரு காணும்படியாய் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சத்துரு சொல்லும்படியாய் தேவன் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம்.